மருத்துவ படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வில் முதல் 10 இடங்களுக்குள் வந்தவர்கள் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். നല്ല കോളേജ് തമിഴ്നാട്ടിൽ മദ്രാസ് മെഡിക്കൽ കോളേജാണ്. അപ്പോൾ നേറ്റിവിറ്റി എന്തായാലും കന്യാകുമാരിയിലുണ്ട്. ഇനി തമിഴ്നാട്ടിൽ കേരളയിൽ പോയി പഠിക്കണമെങ്കിലും ഇതുപോലെ ദൂരം +1 +2 പഠിച്ചതുപോലെ റെന്റിനെടുത്ത് താമസിക്കണം. അതിനെക്കാട്ടും നല്ലത് നേറ്റിവിറ്റി ഉണ്ട്, മാർക്കും ഉള്ളതുകൊണ്ട് അപ്ലൈ ചെയ്തപ്പോൾ കിട്ടി. ഒരുപാട് സന്തോഷം. இப்போ எம்பிபிஎஸ் கட் ஆஃப் வந்து 200 அவுட் ஆஃப் 200 எடுத்து ஜென்ரல் ரேங்க் வைஸ் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம்எம்சியில் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எம்எம்சியில் படித்து அடுத்து எம்எஸ் வந்து நெஃப்ராலஜி படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான் 12th எக்ஸாமில் 1195 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போது மெரிட் லிஸ்ட் எம்பிபிஎஸ் மெரிட் லிஸ்ட்டில் 10th ப்ளேஸ் வந்திருக்கேன். இன்றைக்கி அட்மிஷன் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். எனக்கு மெடிக்கலில் 9th ரேங்க் வந்திருக்கு. அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட் வந்துருந்துச்சு. இன்னும் இன்ஜினியரிங்க்கு வெட்டினரிக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரல. ஸோ மெடிக்கலில் கிடைச்சதுனால மெடிக்கலே ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கோம். மெடிக்கல் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஒரு 5.5 years முடிச்சுட்டு நான் ஐஏஎஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட எய்ம் வந்து சின்ன வயசில் ஒரு வெரி குட் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும். என்னோட மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஊழல் லஞ்சம் அந்த மாதிரி இல்லாத ஒரு நம்பர் 1 டிஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதான் என்னோட எய்ம். அதனால் நான் வெரி குட் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும் ஃபியூச்சரில்.